விமான நிலையத்தில் ஏற்பட்ட பரபரப்பு. தடுத்து வைக்கப்பட்ட 9 இலங்கை பிரஜைகள். இன்றைய நாணய மாற்று விகிதம். கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட 3 எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். கொழும்பில் 400 மில்லியன் ரூபாய் செலவில் ராயபக்சவினர் வீடு கொள்வனவு. வெளியாகியுள்ள தகவல். எரிபொருள் கொள்வனவில் பாரிய மோசடி. ஜனாதிபதிக்கு சென்ற கடிதம். இலங்கையை காப்பாற்ற தயாராகும் அமெரிக்கா. வவுனியாவில் ரகசிய தகவலின் அடிப்படையில் இளைஞர் கைது. கோட்டாபய ராயபக்சவிற்கு பிரதமர் பதவி. ஓட்டு கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த மாட்டோம் என வாக்குறுதி அளித்தவரே இப்போது அதனை விவரிக்கின்றார் சுமந்திரன். வவுனியா சுந்தரபுரம் பகுதியில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் 200 கிராம் கேரளா கஞ்சாவினை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 30 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை சுந்தரபுரம் பகுதியில் வைத்து வவுனியா போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் எவ்வாறு கேரள கஞ்சா கிடைக்கப்பெற்றது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் விசாரணையின் பின் கைது செய்யப்பட்ட நபரை வவுனியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை மக்களுக்கு எரிபொருள், மருந்து மற்றும் உணவு வழங்குமாறு 10 அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க அரசாங்கம் மற்றும் சமந்தா பவரிடம் குறித்த உறுப்பினர்கள் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளனர். இலங்கை மக்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்கும் போது அவர்களுக்கு ஆதரவளிப்பதே அமெரிக்காவின் கடமை என அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதிகள் இலங்கைக்கு ஆதரவளித்துள்ளதாகவும் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட 3 எதிராக உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் நிதியை பயன்படுத்தி கொள்வனவு செய்யப்பட்ட 600 குழாய்களால் 9,90,000 ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக ஹெகலிய உள்ளிட்டவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்றைய தினம் வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்கள் தொடர்பான விவரங்கள். அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்விலை 357 ரூபாய் 40 சதம். அதன் விற்பனை விலை 368 ரூபாய் 71 ஸ்டேர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்விலை 420 ரூபாய் 24 சதம். விற்பனை விலை 437 ரூபாய் 47 யூரோ ஒன்றின் கொள்விலை 355 ரூபாய் 2 விற்பனை விலை 370 ரூபாய் 18 ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்விலை 246 ரூபாய் 32 அதன் விற்பனை விலை 258 ரூபாய் 16 ராயபக்ச குடும்பத்தினர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கொழும்பு ஹிரிமண்டல மாவட்டத்தில் 400 மில்லியன் பெறுமதியான காணி மற்றும் வீடு ஒன்றை கொள்வனவு செய்துள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்க முன்னாள் தலைவர் உபுல் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் பில்லியன் கணக்கில் ராயபக்சவினர் சொத்துக்களை சேகரித்துள்ளனர். இவர்கள் மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமைக்கான காரணம் என்னவென்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு நெருக்கடியில் சிக்கியுள்ள வேளையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் 400 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டினை கொள்வனவு செய்துள்ளனர். அந்த குற்றங்களுக்காக அனைத்து ராயபக்சர்களும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். நாட்டில் இதுவரை பல பில்லியன் கணக்கில் சொத்துக்களை சேகரித்தமை மற்றும் சட்டவிரோத செயல்களில் ராயபக்சவினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளனர். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டதை போன்றும் இலங்கையில் தவறான முறையில் சொத்துக்களை குவித்த ராயபக்ச குடும்பத்தின் கோட்டாபய, மகிந்த, பசில், நாமல் உட்பட அனைத்து ராயபக்சர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மே 9ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்கு போலீஸ் அதிகாரி தேசப்பது தென்னகோ பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று உறுதியளித்த தேசப்பந்து தென்னகோ பின்னர் அமைதி ஆர்ப்பாட்டம் மீது தாக்குதல் நடத்த அனுமதித்தமை முற்றிலும் தவறான விடயம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ராயபக்ச ஆதரவாளர்களை முதலில் மைனா ஹோகமு மீது தாக்க அனுமதித்தவரும் பின்னர் ஹாலிமுகத்திடலில் பிரதான போராட்ட தளத்தை நோக்கி அவர்களை செல்ல அனுமதித்தவரும் தென்னகோன் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை பிரஜைகள் 9 பேர் ஹைதராபாத் விமான நிலையத்தில் கடந்த புதன்கிழமை சிறிது நேரம் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பேர் சுமார் 3.8 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கத்தை கடத்த முற்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் தடுக்கப்பட்டுள்ளனர். ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள ஹைதராபாத் சுங்கத்தின் வானுணர்வு பிரிவு அதிகாரிகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜூவல் 175 வந்து 9 பயணிகளை இடைமறித்து அவர்களின் மெலக்குடலில் 33 தங்க பேஸ்டை மறைத்து வைத்திருந்ததை கண்டறிந்தனர்.
ஒவ்வொரு கேப்சூலிலும் 100 தொடக்கம் 160 கிராம் தங்கம் இருந்ததாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. புலியர்கள் தங்களுடன் எடுத்து சென்றதாக கூறப்படும் ஒரு பையில் அத்தகைய 18 கேப்சூல்களை அதிகாரிகள் மீட்டனர் மற்றும் உரிமை கோரப்படாமல் விட்டுவிட்டனர். மீட்கப்பட்ட மொத்த தங்கத்தின் எடை 7.304 கிலோ ஆகும். குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொருவரும் சுமார் 450 தொடக்கம் 700 கிராம் தங்கத்தை எடுத்து சென்றுள்ளனர். மேலும் ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக கடத்தப்பட்ட தங்கத்தின் மதிப்பு ரூபாய் 50 லட்சத்தை தாண்டாததால் விசாரணைக்கு ஒத்துழைக்க நோட்டீஸ் அனுப்பிய பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். 20 வயதிற்கும் 60 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் கொழும்பை சேர்ந்தவர்கள். அவர்களில் சிலர் கடந்த மாதமும் ஹைதராபாத் சென்றிருந்தனர். சந்தேகத்தின் பேரில் அவர்களது உடைமைகளை ஆய்வு செய்து விசாரித்தோம். அவர்கள் ஹைதராபாத் செல்வதற்கு குறிப்பிட்ட காரணங்கள் எதுவும் இல்லை. சிலர் சுற்றுலா விசாக்களில் இருந்தனர், மற்றவர்களுக்கு வணிக விசாக்கள் இருந்தன என்று அந்த அதிகாரி கூறினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இலங்கைக்கு வந்ததன் பின்னர் பிரதமர் பதவியை ஏற்க தயாரெனில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளனர். குறித்த ஊடக சந்திப்பின் போது கோட்டாபய ராஜபக்சவிற்கு பிரதமர் பதவியை வழங்க விருப்பமாயின ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மேஜர் பிரதீப் உந்துகொட ஆகியோரிடம் ஊடகவியலாளர் ஒருவர் வினவிய போது இவ்வாறு பதிலளித்துள்ளனர். எங்களுக்கு விருப்பம்தான், கண்டிப்பாக வாக்களிப்போம். கோட்டாபய ராஜபக்ச விரைவில் நாட்டுக்கு வர வேண்டும். அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அவர் 69 லட்சம் மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி. அப்படியானால் அவர் பிரதமர் ஆவது யாருக்குத்தான் பிடிக்காது? நான் அதற்கு எதிரானவன் இல்லை. அவர் கேட்டால் அவருக்கு வாக்களிப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இலங்கைக்கு திரும்பிய பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு நியமிக்கப்பட வேண்டும் என யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இலங்கை திரும்புவார் எனவும் திரும்பியவுடன் அந்த கட்சியில் உயர் பதவியொன்றினை வழங்கவும் முன்மொழியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எரிபொருள் கொள்வனவு நடவடிக்கையில் இடம்பெறும் சந்தேகத்திற்குரிய செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த கடிதம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எரிபொருள் கொள்வனவு தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் அல்லது வேறு தரப்பினரால் தொழில்சார் தகுதியுடையவர்களின் உதவியுடன் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது போலீஸ் திணைக்களத்தால் நடத்த முடியாத தொழில்நுட்ப விசாரணை எனவும் மேற்படி கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு ரஷ்ய கச்சா எண்ணெயை வழங்குவதில் பிரான்ஸ் உடன் இருப்பதால் பெரும் தொகையான டாலர்கள் மூன்றாம் தரப்பினரின் கைகளுக்கு செல்கின்றது எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலை காரணமாக 1 லிட்டர் எரிபொருளுக்கு 46 ரூபாய் முதல் 69 ரூபாய் வரை கூடுதல் விலையை வாடிக்கையாளர் செலுத்த வேண்டியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பப்பட்ட கடிதம் தரவுகளுடன் விரிவாக முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படும் எனவும் அவ்வாறு நீக்கப்படும் வரையில் அச்சட்டம் பயன்படுத்தப்பட மாட்டாது எனவும் சர்வதேச சமூகத்திற்கு வாக்குறுதி வழங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இப்போது அதனை மீறி செயற்படும் நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குங்கள் என வலியுறுத்தி தாம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வந்த கையெழுத்து வேட்டை பிரசாரத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய உடனடி தேவைப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என வலியுறுத்துகின்ற கையெழுத்து வேட்டை பிரசாரம் நேற்றைய தினத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக அறிவித்த M.A. சுமந்திரன் இந்நாட்டில் உள்ள பிரஜைகள் அனைவரும் இப்பிரசாரத்திற்கு தமது ஆதரவை வழங்குவதன் மூலம் மிக மோசமான பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.